கர்த்தரும் மகிமையும் மாட்சிமை நிறைந்த ராஜனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே இந்த காலை நேரத்திலே கர்த்தரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் கிருபைகளையும் பலனை தந்து செம்மையாய் நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசாயா 40 அதனுடைய 5வது வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை இங்கே சொல்லுவதற்குரிய காரணம் என்ன? கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. அது பூமி எங்கும் உள்ள எல்லா ஜனங்களும் ஏகமாய் ஒரே விதமாய் பார்க்க போகிறார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இது எப்பொழுது சம்பவிக்கும் அப்படி என்று கேட்டால், எப்பொழுது தேவஜனம் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்தவர்களாய், தங்களுடைய உத்தரவாதத்தை உணர்ந்தவர்களாய், வீணான காரியங்களிலே அலைந்து திரிகிறதை விட்டுவிட்டு தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க, தேவ சமூகத்திலே காத்திருக்க, ஜெபத்திலே தரித்திருக்க யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அவர்கள் மூலமாகவும் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். பொதுவாகவே ஒரு சபையின் மூலமாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதும் ஒரு தனி மட்ட மனித வாழ்விலும் தேவ மகிமை வெளிப்படுவதும் சிறப்பான ஒன்றாக அங்கே அமைகிறது. இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்வின் எல்லா பள்ளங்களும் சமமாக்கப்பட்டு, எல்லா கோணல்களும் சபையாக்கப்பட்டு, எல்லா கரடு முரடுகளும் அங்கே சபையான பாதையாக அங்கே திருத்தப்பட்டு கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் வெளிப்பட வேண்டும், சபைகளிலும் வெளிப்பட வேண்டும். அதற்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கிற கழுகுகளைப் போல நாமும் பலன் பெற்று கொள்ளுவதற்காக, அந்த மகிமை வெளிப்படுவதற்குரிய உன்னதமான தேவனுடைய பலனை பெற்று கொள்ளுவதற்காக, அந்த மகிமை வெளிப்படுவதற்கு பொறுமையோடு காத்திருந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வை நாம் உறுதிப்படுத்தி கொள்ளுவோம். அவசரம் நிறைந்த உலகத்திலே ஜெபிக்கிறதற்கு இன்றைக்கு நம்மிலே பல நேரங்களிலே இயலாமல் போய்விடுகிறது. அப்படியல்ல, காத்திருக்கிற அனுபவம் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும் என்றால் அவர்களுடைய வாழ்விலும் சபைகளிலும் கர்த்தருடைய மகிமை எல்லா ஜனங்களும் பார்க்க வெளிப்படும். அது மகிமையாய் இருக்கும் என்று அது யாருக்கும் நம்ப முடியாத அளவிலே சிறந்ததாகவும் மேன்மையுள்ளதாகவும் இருக்கும் என்பதை பரிசுத்த தேவன் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய வேலை பளுக்கள், நம்முடைய கடமைகள், உலக காரியங்கள் எல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதை காட்டிலும் தேவ மகிமை வாழ்விலே வெளிப்பட, தேசத்திலே சபையிலே வெளிப்பட நாம் காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவத்தை புதுப்பித்து கொண்டு செயல்படுவோம். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிசயமாய் வெளிப்படுவதாக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல ஆண்டவரே, காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அளவில்லாத கிருபை, அளவில்லாத தயவு தகப்பனே மட்டும் எங்களை தாங்குகிறது. கர்த்தரே, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற காலம் அல்லவா? கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, தேசத்திலே, எங்கள் ஆராதிக்கிற சபையிலே மகிமை வெளிப்பட, சகல ஜனங்களுடைய கண்களும் அது ஏகமாய் கண்டு ஆச்சரியப்பட ஆண்டவரே என்னுடைய சமூகத்திலே எங்களுடைய உத்தரவாதத்தை உணர்ந்து காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய், காத்திருந்து தேவ சமூகத்தை பற்றி கொள்ளுகிறவர்களாய் நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரப்படியே சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய மகிமையை வாழ்விலை விளங்க பண்ணுவீராக. கர்த்தருடைய மகிமையை வாழ்விலை விளங்க பண்ணுவீராக. அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.